மக்களே வணக்கம். இன்னைக்கு பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறேன். 2வது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மள மாரியே வண்டி கடை போட்டிருக்கேன். ஒரு 4, 5 பேர் நம்மகிட்ட வீக்லி ஒன்ஸ் பிரியாணி மசாலா வாங்குவாங்க. நான் ரெடி பண்ணி குடுத்துட்டுருப்பேன். அதே மாரி இங்க பக்கத்துல காலேஜ் இருக்கு. காலேஜ் உள்ள பசங்க இந்த மாரி கொஞ்சம் எனக்கு நல்லா கொஞ்சம் இந்த பவுடர் வந்து சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இது என்ன ஃபியூச்சர்ல என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, இதே மாரி பிரியாணி மசாலா, பீஃப் சுக்கா மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மட்டன் சுக்கா மசாலா இதெல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்க சப்போர்ட்லாம் தாங்க மக்களே. எல்லாமே குவாலிட்டியான பொருட்கள் தான் வாங்கி போடுறோம். நல்லா சுத்தமான முறையில வெயில்ல காய வச்சு அழகான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பூ, அப்புறம் வந்து கிராம்பு, நீங்க லவங்கம்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, அப்புறம் ஜாதிக்காய், ஏலக்காய் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஏலக்காய் தான். அதுக்கப்புறம் சோம்பு. சரியா? கொஞ்சம் கல்பாசியும் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டு செஞ்சா போதும். பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். நான் ரெடி பண்ணிட்டு அதோட ரேட்லாம் உங்களுக்கு சொல்றேன் மக்களே. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.